அது இன்ஜினியர் ஆகட்டும் இல்லை மேஸ்திரி ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பி சாண்ட் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தோம், அது வந்து எம் சாண்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி சாண்ட். பி சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற பி சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ எம் சாண்டில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஏ ஸ்டாண்டர்டுக்காக இருக்கும். ஃபுல் டைம் நம்ம வாஷ் பண்ணி கொடுக்குறோம். சீவ் டெஸ்டிங் நிச்சயமாக பாஸ் ஆகும். ஒவ்வொரு லோடுக்குமே வந்து நம்ம வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். நம்ம பி சாண்டில் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எந்த பில்டிங்காக இருந்தாலும் மணலில் பூசும்போது நமக்கு பெரும்பாலும் கிராக்ஸ் எல்லாம் வராமல் இருந்துச்சு. ஆனால் பி சாண்டில் இப்போ பூசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் வரும். ஒரு பில்டிங் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது இன்ஜினியர் ஆகட்டும் இல்லை மேஸ்திரி ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பி சாண்ட் தான். பூசினதுக்கப்புறம் கிராக் வருது, பி சாண்ட்னால தான் கிராக் வந்துருச்சுமாங்க. அது உண்மைதான், பி சாண்ட்னால தான் கிராக் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கரெக்டாக ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் அந்த சில்ட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வெளியேற்றாமல் அப்படியே கொடுக்கறதுனால தான் வந்து நமக்கு அந்த கிராக்ஸ் வருது. நாங்கள் கொடுக்குற பி சாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கழிவுங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. கம்பல்சரி அந்த கழிவு எல்லாத்தையுமே வெளியேற்றி 3 முறை வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப பியூராக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பூசும்போது கண்டிப்பாக கிராக்ஸ் வரவே வராது. தேங்க்யூ.